கிறிஸ்தவரால் கர்த்தரை நாம் மையப்படுவதாக இந்த புதிய வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் பார்ப்பது நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஆஸ்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டு நானும் சரி நீங்களும் சரி கர்த்தருக்குள் நல்லா ஆஸ்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல ஜனமாக இருக்கிறோம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளில் இந்த வீடியோவில் உங்களோடும் என்னோடும் இடைப்படுகிற வசனம் என்னவென்றால் எபேசியர் 4:22, 23, 24. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22, 23, 24. அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போகும் இச்சைகளிலே கெட்டுப்போகிற பழைய மனுஷரை நீங்கள் கவிழ்த்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதாவது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் தேவனுடைய அந்த ஒரு ஆவியிலும் புதிதான ஒரு சிருஷ்டியை, அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தேவன் எப்படி நம்ம எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தால், அதாவது நீங்கள் நம்ம வந்து ஒரு பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுக்குள்ளாக நம்ம வாழ்கிறோம் என்றால், அந்த தேவனுக்குள்ளாக நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்தபடி முந்தின நடக்கையான, அதாவது நமக்கு முன்னால் இருந்த நம்ம வாழ்க்கையில் நம்ம எதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாகவும் எதெல்லாம் கர்த்தருக்கு தீங்கானவும் தேவன் எவைகள்லாம் அருவருக்கிற காரியங்களை தான் நம்ம செய்கிறனால அது வந்து ஒரு பாவமாக இருந்துச்சு. அந்த பாவத்திலேருந்து இந்த நாள் நம்ம ஒரு நல்ல விடுதலை பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அப்போது அந்த 22 நீங்கள் வாசிச்சிங்கன்னா, இந்த பழைய மனுஷனை, அதாவது அந்த பழைய மோசம் போகிற அந்த பழைய மனுஷனை நீங்கள் கவிழ்த்து போட்டு, அதாவது அவைகளிலிருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்கணும், அதாவது தேவன் நம்மோடு எப்படி எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தால், உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதாவது கர்த்தர் இந்த நாளில் உங்கள் இருதயத்தில் ஒரு புதிய ஆவி கொடுத்துருக்கார். அதாவது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு புதிய ஒரு காரியங்கள் நம்ம இடத்துல வந்தால் அது எவ்வளோ மனமகிழ்ச்சியாக இருக்கும். அதே போல் நம்ம இருதயத்தில் ஒரு புதிய ஆவி உள்ளவர்கள் ஆகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அதாவது நீதியான காரியத்தில் நம்ம நடக்கிறது மாத்திரமல்லாமல் பரிசுத்தத்திலும் எல்லாவற்றிலும் நல்ல பரிசுத்தமான தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாய் நம்ம வந்து தரித்து கொண்டு தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்கிறனால தேவன் எதிர்பார்க்குற ஒரு நல்ல மனுஷனாக இந்த நாளில் நம்ம வாழ நமக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு காரியமாக தான் இருக்குது. அல்லேலூயா. அப்போது இவைகளின்படி செய்கிற மனுஷன்தான் தேவனுக்கு வந்து தேவன் எதிர்பார்க்குற ஒரு நல்ல தேவ மனுஷனாக இந்த நாளில் இருக்கலாம். ஒருவேளை இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ள நீங்கள் நான் எப்படி இருக்கணும், கர்த்தர் எப்படி என்னை எதிர்பார்க்கிறார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் இந்த வசனத்து மூலமாக உங்களை எதிர்பார்க்கிறார். பழைய காரியங்கள் எல்லாம் நீங்கள் விட்டுங்க. புதிய காரியத்தில் தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். நீதியிலும் பரிசுத்தத்திலும் நம்ம வாழும்பொழுது தேவன் நம்மை கொண்டு கூடிய காரியங்கள் எல்லாவற்றிலும் பலத்ததாக இருக்கும். அல்லேலூயா. இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ள உங்களையும் தேவனாய் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையினாலும் உங்களை வழி நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.